கர்நாடகால இருந்து ஒரு அம்மா வராங்க. ஆ, இந்த முருகர், அதாவது நான் ஒரு முருகர் உங்களுக்கு காட்டுறேன். அந்த முருகரை பாக்குறதுக்காக வராங்க. ஆ, எனக்கு முருகர்னு ரொம்ப இது. நான் வந்து இறந்து போற நிலைமை ஆயிடுச்சு. ஆ, என் வாழ்க்கையே முடியிற நிலைமை ஆயிடுச்சு. ஆ, அப்போ ஒரு டைம்ல வந்து ஒருத்தர் முருகரை வந்து சொல்றாரு. ம், நான் கர்நாடகாக்காரங்க. ம், முருகர் அங்க அவங்க வேண்டதே அதிசயம். ம், அவங்க முருகரை சொல்றாங்க, நம்ம தெரிஞ்சவங்க சொல்றாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாங்க. ஆ, திருச்செந்தூருக்கு போய் இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வராங்க. ம். லைஃபே மாறுது. அந்த அம்மா அப்புறம் என்னோட வீடியோ இதுல பார்த்துட்டு கர்நாடகால இருந்து கிளம்பி, ம். நீங்க நம்ப மாட்டீங்க, 3 கார்ல வந்தாங்க. என் வாழ்க்கையில இத்தனை நாள் அந்த மாதிரி பதட்டப்பட்டதே இல்லை. அவங்க ஒரு 15 பேர் சுத்தி உட்காந்துட்டாங்க. நான் வந்து கண்ணு வரையறத பாக்குறதுக்கு. ஆ, அது ஒரு உயிரோட்டம் அவங்களுக்கு பார்க்கணும். பார்க்க நான் திரும்பி எப்படி பார்க்கறேன், அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஒரு முருகர் வந்து நான் அந்த பூம்புகார்ல டிஸ்பிளேக்கு வச்சுட்டு வந்துட்டேன். ஆ, நம்ம ஊர் எக்ஸ் கமிஷனர் அம்மா ஒருத்தாங்க, கேரளேட் அவங்க. ம், அந்த அம்மா வந்து பூம்புகாருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. ம். அந்த முருகரை பாட்டாங்க. ம். இந்த முருகர் பண்ண பையனை கூப்பிடுங்க, ம். அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உடனே கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு, ஒரு அம்மா ரொம்ப ஊனமற்றவங்க, 2 காலுமே கிடையாதுங்க. ம். சரிங்களா? 13 வருஷமா ட்ரை பண்றாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும். அவங்களால எப்படி போக முடியும்? கூட்டு போறதுக்கு யாரும் இல்லை. ம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ம். 2 இயர்ஸ்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ம். பாத்துக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ம். அந்த அம்மா என்கிட்ட கூப்பிட்டு 1.5 மணி நேரம் அழுகுறாங்க. ம். ரொம்ப, ம். நான் இத்தனை வருஷம் ஏங்குறேன், என்னால போய் அந்த கோயிலை பார்க்க முடியல, நான் திருச்செந்தூர் போகணும்னு ஆசை. நேற்று முடியும் நம்ம காந்திபுரம் பாலத்துக்கு கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆந்திராக்காரரு 2 காலுமே இல்லை. எனக்கு வந்து ஊர்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியாம இங்க திருட்டு ட்ரெயின் ஏறி இங்க வந்து இறங்கிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நிக்கிறாரு. நான் எங்க ஆடிஷன் அவார்டு வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு எங்க ஆடிஷன் அவார்டு. சூப்பர். இப்போ டிஸ்ட்ரிக்ட் அவார்டுக்கு வந்து நாமினி. இப்போ 2024 டிஸ்ட்ரிக்ட் அவார்டு நான் நாமினி. வெல்கம் டு கூல் ஃபேர். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, மண்ணுக்கு உயிர் கொடுத்து சிலையா மாத்திர ஒரு கலைஞரை பார்க்க போறோம். வேற யாரும் இல்ல, மாதம்பட்டியை சேர்ந்த திரு ஜெயசூர்யாவை பார்க்க போறோம். நான் எல்லாத்துக்கும் மெயினா வந்து இப்படிதான் வணக்கம் வைப்பேன். இது மனத்தார வர வணக்கம் வைக்கிற மாதிரி. என் பேர் ஜெயசூர்யா. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சு முடிச்சிருக்கேன். 86 இயர்ஸா இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். 4th ஜென்ரேஷன் நானு. அதே மாதிரி நாங்க அப்படியே ஒரு குடும்பமா தான் வேலை செய்யறோம். அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே தான். இப்போ எனக்கு வரப்போற ஒய்ஃப் முதல் கொண்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரு செட் ஆஃப் அப்படியே ஒரு குரூப் ஆஃப் பிசினஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா வந்து பேப்பர் மெஷ், அதாவது கொலு பொம்மைகள் வைப்பாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டுல, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்க மக்கள் வந்து கொலு வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேப்பர் மெஷை வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி சப்ளை பண்ணுங்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் குரூப் சேர்ந்து உருவாக்குனதான் இந்த பேப்பர் மெஷ். அந்த பேப்பர் மெஷை வச்சு தான் நாங்கள் வந்து இத்தனை நாள் பொம்மை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கொலுக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பேப்பர் மெஷில் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அது வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, இந்த சினிமா எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ரூம்குள்ளேயே படத்தை முடிச்சிருவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே எடுக்கும் போது அதில் யூஸ் பண்ண மெயின் மெட்டீரியல் வந்து இந்த பேப்பர் மெஷ். அதில் வந்து எங்கள் தாத்தாக்கெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து பழகிட்டு அதை கொண்டு வந்து அப்படியே பொம்மைகள்ல மாத்தினாங்க. அவங்க வந்து சினிமால ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாம் பராசக்தி படத்துல எல்லாம் எங்க தாத்தா ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பண்ணும்போது அதுல பழகி அதை வந்து எப்படி பொம்மையா மாத்தலாம்னு பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி இந்த ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா? நான் பிறந்ததுல இருந்து இந்த பொம்மை தொழில தான் இருக்கேன். நான் பிறக்கும் போது பக்கத்துல தூங்கும் போது எல்லாமே பொம்மை தான். அந்த மாதிரி தான் என்னைய வளர்த்தாங்க. இப்போ நாங்க கலர் பண்ணிட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே அதுல படுத்து தூங்குற மாதிரி தான். அதனால சின்ன வயசுல இருந்தே இதுதான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இதுல பழக்கணும்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. படிக்கணும், படிச்சாதான் இன்னைக்கு லைஃப் வந்து ரன் பண்ண அப்படின்னு ஒரு மெயின் தாட்டு. வீட்டில் இருந்தாலும் என்னை கண்டிப்பாக படிக்க வச்சாங்க. படிக்கும் போது எனக்கு மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது. நான் வந்து எனக்கு இந்த மிஷின்ஸ் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு செட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஆட்டோமேட்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் இந்த ஃபீல்டை வந்து எங்கள் அப்பா கூட சேர்ந்து யோசிக்கும் போது, இந்த ஃபீல்டு நீ என்ன நினைச்சாலும் ஆட்டோமேட் வராது. ஏன்னா ஃபியூச்சர் வந்து இது ஹேண்ட்மேட் பண்ணாதான் இதுக்கான மதிப்பு இருக்குன்னு சொல்லி அவர் தெளிவாக சொன்னார். அப்போ படிக்க படிக்க செகண்ட் இயர் முடிக்கும் போதே எனக்கு வந்து மைண்ட் செட் மாறிடுச்சு. கண்டிப்பாக நான் இதுதான் பண்ணணும். ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் அப்படியே மொத்த பொம்மை செய்கிறவங்களும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, வரும்போது அப்படியே ஒரு இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. பேசுகிற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடின்னு சொல்லி அவங்க சொத்து மதிப்பை சொல்றாங்க. எப்படிடா இது அப்படின்னு எனக்கு புரியல. அத்தனை பேருமே சொல்றாங்க, நான் வந்து 1.5 கோடி வச்சிருக்கேன், 2 கோடி வச்சிருக்கேன், 3 கோடி குடோன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது என்னடா படிச்சு முடிச்சு இத்தனை நாள் வேலை செஞ்சாலே அவ்வளவு சம்பாதிக்க முடியாது, நீங்க எப்படி செய்றீங்க அப்படின்னு. அப்போ அவங்க கிட்ட நான் ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிச்சப்பதான் இதுல இவ்வளவு பெரிய இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
லைஃப் டைம் என்னோட லைஃபை வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா பழகி ஒரு செட் ஆஃப் ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறேன். ஒரு அப்படியே படிப்பு முடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்துட்டீங்க. வேற எந்த படிக்கும் போது ஜாப் அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அப்பா இந்த பிசினஸ்ல லைக் காலேஜ் முடிச்சேன் நான் கேக்குறேன். காலேஜ் முடிச்சது காலேஜ் அப்படியே முடிச்சுட்டு எனக்கு இந்த மொத்தமா இந்த தொழிலே கையில கொடுத்துட்டாங்க. நீ பாத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சூப்பர். அப்ப இருந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நீங்க கையில பண்றீங்க. அப்ப நம்ம மிஷின்ல பண்றதுக்கும் கையில பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மிஷின்ல வந்து அக்யூரேட்டா எப்போதுமே ஒரே மாதிரி பண்ணுவோம். நம்ம கையில பண்ணும்போது சில சமயம் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது அப்படியே மாறுச்சுன்னா நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு அது பிளான்ஸ் ஒரு இருக்கு? பெரிய விஷயமே கிடையாதுங்க. 3D பிரிண்டிங் இன்னைக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு. அதுல எல்லாத்தையுமே மிஷின்ல டிசைன்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டா அதுவே பண்ணி கொடுத்துருது. ஆனா அதோட காஸ்ட் டிடக்ஷன் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஹியூஜ்ல இருக்கும். கொழு வைக்கிறவங்க அந்த காசு கொடுத்து அதை வாங்குறதுக்கான இது கிடையாது. மெயினா வந்து அது ஒரு பெரிய இதுவே அந்த அமௌண்ட் தான், செட் ஆஃப் அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட் அதுல ரொம்ப ஹையா இருக்கறனால அது பக்கம் போறதுக்கு ரொம்ப எல்லாருனாலையும் போக முடியாது. இன்னைக்கு ஒரு 3 படியில கொழு வைக்கிறவங்க ஒரு 1000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்குள்ள தான் வைக்க யோசிப்பாங்க. அதுல ஒரு பொம்மை வாங்கினாலே 5000 ரூபாய் ஆயிரும். நாங்க 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு 30 பொம்மை தரும். அப்ப அந்த விஷயத்துல என்னைய வந்து யாராலையும் கடைசி வரைக்கும் அடிச்சுக்க முடியாது. அதனால இப்போ இதே மெட்டீரியல் தான் மிஷின்லயும் பண்ணுவாங்களா இல்ல அது வந்து ஃபைபர், நம்ம பண்றது பேப்பர் மெஷ். அதுக்கும் இப்போ இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு நீங்க சொல்றீங்க? ஃபைபர்ல இருக்கிறதுனால அதுல வந்து இந்த மாதிரி நெகட்டிவ். கோயிலுக்குள்ள கல் இருக்கு, கல்லுக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டாதான் பவர். அந்த மாதிரி பேப்பர் மெஷை வச்சு கொலுல கும்பிட்டாதான் ஒரு பவர். ஓகே. கொலுனா பேப்பர் மெஷ். பேப்பர் மெஷ் கிளே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஆதிக்கத்துல பேப்பர்ல தான், அதாவது மண்ணில் ஆரம்பிச்சாங்க. களிமண் எடுத்து அதுல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை செஞ்சு கொலு வச்சு கும்பிட்டாங்க. அது காலப்போக்குல நிறைய மாத என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே பேப்பர் மேஷுக்கு வந்தாங்க. இன்னைக்கு அது பேப்பர் மேஷ் வச்சு சாமி கும்பிட்டாலும் அதுக்கான பலன் இருக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அதனால அந்த இது வந்துருச்சு. ஃபைபருக்கு போகும்போது அது வராது, நடக்காது. அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உருவம் எடுக்கிறது கிளே தான். நாங்க ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்களை உருவம் எடுக்கணும்னா மண்ணில் தான் எடுப்போம். மண் எடுத்து அதுக்கப்புறம் டையா மாத்தி அந்த டைல இருந்து தான் பேப்பர் மேஷ் வரும். ஃபர்ஸ்ட் எடுக்கிற எல்லா வேலையுமே மண்ணில் தான் ஆரம்பிப்பாங்க. மண்ணில் செஞ்சுதான் அடுத்து உருவம் மாத்துவோம். என்னென்ன பொருள் யூஸ் பண்றோம்னு சொல்றேன். கிழங்கு மாவு மெயின் வந்து மரவள்ளி கிழங்கு மாவு சொல்லுவாங்க. அந்த மரவள்ளி கிழங்கு மாவு, ஓடக்கல் மாவு, சுண்ணாம்புக்கல் இருக்கு பாத்தீங்களா, சுண்ணாம்புல ரிஃபைன் ஆகிற பொடி, அது ஓடக்கல் மாவு சொல்லுவாங்க. அப்புறம் குஜராத்ல இருந்து சின்னதா ஒரு ரிஃபைன் மாவு வரும். அது எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் பாலிசிங். இந்த 3 மாவு மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போற மாவு. அதுக்கப்புறம் அதுலயே சின்னதா இன்னொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி பினிஷிங் ஒர்க், அப்புறம் டைரக்டா பெயிண்ட். இவ்வளவுதான், வேற ஒன்றும் அதுல பெரிய மூலப்பொருள் இல்ல. மெயினா மிஷின்ஸ் வந்து அதிகமா கிடையாது. இன்னைக்கு வந்து ஹியூஜா ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக அந்த மாவு மிக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே நாங்க மிஷின் யூஸ் பண்றோம். மற்றபடி எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இப்போ எனக்கு நான் வந்து ராதே கிருஷ்ணன் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க எப்படி அதை கொண்டு போவீங்க? இதுக்கு வந்து பேசிக்கா படிப்பு இருக்கு, சிற்ப சாஸ்திரம் படிக்கணும். அது படிச்சுட்டு தான் அது பண்ணுவாங்க. நாங்க படிக்கல, ஏன்னா எங்களுக்கு இந்த ஜீன் ரிலேட்டடா அந்த ஒர்க் போய்கிட்டே இருக்கனால ஒரு மண்ணை பார்த்தாலே அந்த உருவம் எடுக்கிறதுக்கு எங்க மனசார தோணும். இது வந்து எங்களுக்கு கடவுளா கொடுத்த ஒரு வரம்னு சொல்லலாம். இப்ப முருகர் செய்யணும்னு மனசு வந்துருச்சுன்னா முருகருக்கு வந்து யார் பார்க்கும் போதும் அந்த உடம்பு வந்து ஓம் வடிவத்துல உள்ளடங்கணும். ஓம்னு சொல்லி வரைஞ்சோம்னா அந்த முருகரோட உடம்பு வந்து ஓம் வடிவத்துக்குள்ள உள்ளடங்கணும். கிருஷ்ணர்னு எடுத்துட்டா ஒரே ஒத்த நாடியில குழல் வடிவத்துல உள்ள வரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி கீழே அடிவாரத்துல இருந்து மேல தலைக்கு போகும்போது கீழே நீங்க லாபத்துல ஆரம்பிச்சு மடி தலை முடியும் போது லாபத்துல முடியணும். வீட்டுல படி வைக்கிறீங்கல்ல, லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம், காலத்து மடி வீட்டுக்குள்ள வைக்கும் போது லாபத்துல முடியணும். அப்ப அந்த மாதிரி அதே மாதிரிதான் சாமியை வைக்கும் போதும் கீழே லாபம் நஷ்டம் அவங்க காலத்தோட போது அது லாபத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி முருகர் செய்யும் போது அவர் என்ன கோலத்துல இருக்காரு, நீங்க என்ன கோலத்துல கேக்குறீங்க, கிருஷ்ணன் ராதைனா மதுரா ஸ்டைலா தமிழ்நாடு ஸ்டைலா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அவங்களுக்கு அது எதை மாதிரி நீங்க கேக்குறீங்களோ அதை நாங்க ஃபர்ஸ்ட் உள் வாங்கிப்போம். எங்களுக்கு சின்ன கிளாரிபிகேஷன்ஸ்க்காக சில போட்டோஸ் இருக்கு, அதை நாங்க பாத்துப்போம். என்ன மாதிரி கை வடிவம் வேணும் எல்லாமே நீங்க சொல்றத பொறுத்து நாங்க ஒரு இமேஜின் பண்ணி அதை அப்படி உருவமா கொடுத்துருவோம். இப்ப இருக்க டைம்ல வந்து சிறு துளின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு மெயின் தாட் என்னன்னா இந்த மாதிரி ஊர்ல இருக்க கோலம் எல்லாமே தூர்வாரி நல்ல தண்ணிகள் வந்து தேங்கணும், மக்களுக்கு பயன்படணுங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தூர்வார இடத்துல களிமண் தான் இருக்கு, அதை எடுத்து இந்த மாதிரி கலைஞர்களுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கிற கலைகள் அந்த மாதிரி மண்கள் தான் நாங்க யூஸ் பண்றோம். அதுதான் யூஸ் பண்ணி இப்ப நாங்க சிலையா பண்றோம். கர்நாடகால இருந்து ஒரு அம்மா வராங்க. இந்த முருகர், அதாவது நான் ஒரு முருகர் உங்களுக்கு காட்டுறேன், அந்த முருகரை பாக்குறதுக்காக வராங்க. எனக்கு முருகர்னு ரொம்ப இது, நான் வந்து இறந்து போற நிலைமை ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே முடிகிற நிலைமை ஆயிடுச்சு. அப்போ ஒரு டைம்ல வந்து ஒருத்தர் முருகரை வந்து சொல்றாரு, நான் கர்நாடகாக்காரங்க முருகர் அங்க அவங்க வேண்டதே அதிசயம். அவங்க முருகரை சொல்றாங்க, நம்ம தெரிஞ்சவங்க சொல்றாங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாங்க. திருச்செந்தூருக்கு போய் இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வராங்க. லைஃபே மாறுது, ஒரு செட் ஆஃப் லைஃபே அப்படியே மாறிடுச்சம்மா. அந்த அம்மா அப்புறம் என்னோட வீடியோ இதுல பாத்துட்டு கர்நாடகால இருந்து கிளம்பி, நீங்க நம்ப மாட்டீங்க, 3 கார்ல வந்தாங்க. 3 கார் எடுத்துட்டு வந்தாங்க. வாங்கிட்டு போகணும், கண்டிப்பா எனக்கு இந்த முருகர் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கண்ணு வரைய வேண்டான்ட்டாங்க. நீங்க கண்ணை வரையாதீங்க, நான் வந்து பார்த்து உங்க பக்கத்துல உட்காந்து அந்த கண்ணை வரைஞ்சு வாங்கிட்டு போறேன். நான் அப்புறம்
என் வாழ்க்கையில இத்தனை நாள் அந்த மாதிரி பதட்டப்பட்டதே இல்லை. அவங்க ஒரு 15 பேர் சுத்தி உட்காந்துட்டாங்க நான் வந்து கண்ணு வரையறத பாக்குறதுக்கு. அது ஒரு உயிரோட்டம் அவங்களுக்கு பார்க்கணும். பார்க்க நான் திரும்பி எப்படி பாக்குறேன், அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க லைஃபே மாத்திட்டாரு. அப்ப எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. நம்ம பண்றது வந்து இப்படி ஒரு பலன் இருக்கு, இப்படி ஒரு இது மாறுது, இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதுங்கிறத நான் அப்படியே உள்வாங்கி அதை வந்து இன்னும் பெருசா பண்ணணும், நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணி இப்போ ஒரு பெரிய லெவலாவே மாறிடுச்சு. எங்களுக்கு அந்த உருவம் வந்து உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, பூஜை ரூமுக்கு அந்த சாமி வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுங்கிற மைண்ட் தாட் எங்களுக்கு இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணணும், வீட்டுக்குள்ள உங்களை ஒரு நெகட்டிவா நினைச்சிட்டு யாரோ உள்ள வந்தா அதை பாசிட்டிவா மாத்தணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி பண்ணோம்னா தான் அதுக்கான பலன் நீங்க அடைவீங்க. வாங்கி வச்சு சாமி கும்பிடுன்னு ஆசைப்படுறது லைஃப்ல சில மாற்றங்கள் வரணும், சில சந்தோஷம் ஏதாவது ஒண்ணு லைஃப்ல சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் அவரை போய் பாக்குறோம். அப்ப அதை நாங்க பண்ற வேலையில தான் நாங்க இருக்கோம். அப்ப அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தந்துதான் ஆகணும். அதை பண்றதுக்கான வேலையும் நாங்க சின்ன சின்னதை செஞ்சு கொடுத்துதான் இருப்போம். முருகரை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அதிகமா பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆசீர்வாதம் அவர் பண்ணவே மாட்டாரு. அவர் குழந்தை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது குழந்தை. மயில கட்டி பிடிச்சிட்டு, வேலை பிடிச்சிட்டு, ஒரு திமிருன்னு சொல்லக்கூடாது, ஒரு கெத்தா, தமிழ் கடவுள்ல ஒரு கெத்தா சூப்பரா அப்படி நிக்கிற மாதிரிதான் இருப்பாரு. யாருமே ஆசீர்வாதம் அதிகமா கம்பீரமா ஒரு கெத்தா அப்படிதான் இருப்பாரு. அப்புறம் சின்ன எனக்கு வந்து அவரை பார்த்தாலே என்ன வந்து அவர் வணங்கிட்டே இருக்கணும், என்ன பார்த்தாலே வந்து அப்படி சில பேர் கேட்பாங்க, எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவர் என்ன பார்த்த உடனே சந்தோஷமா கை எடுத்து இது பண்ணும். காலைல எந்திரிச்சோடனே அவர் அப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி கேட்க எனக்கு அதை மாத்தணும்னு தோணும். நான் அந்த மாதிரி சின்ன சின்னதா மாத்தியும் கொடுக்குறேன். முருகரை கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது சாந்தம், புத்தர் வந்து சாந்த நிலையில தான் இருப்பாரு. கண்ணை திறந்து புத்தர் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. இதுக்கு இப்ப வரைக்கும் யாருமே புத்தரை வந்து கண்ணை திறந்து பாத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க முருகர் வேணுங்க. நான் எப்பவுமே முருகரை சாந்தமாவே பாக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க. நான் அதுக்காக அதையும் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி கஸ்டமரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த இதுல இன்க்ளூட் பண்ண சொல்லுவாங்க. நான் அதை பண்ணி அப்படியும் பண்ணி தரேன். சில பேர் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து முருகர் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இப்படி பெரிய பெரிய சிலை எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. கண்டிப்பா இந்த கான்செப்ட் தான் நான் வந்து சொல்றேன். இந்த கான்செப்ட் வச்சுதான் இவ்வளவு தூரம் வளர்ந்தது. உண்மையாலுமே பெரிய முருகர் 5000 ரூபாய் 6000 ரூபாய், சின்ன முருகர் 100 ரூபாய், வெறும் 100 ரூபாய். 100 ரூபீஸ்க்கு முருகர் கொடுத்த கான்செப்டே அதுதான். நீங்க உங்க பையில அவர் எப்பவுமே வச்சிருக்கணும். நான் உண்மையிலுமே சொல்றேன், அந்த முருகரோட ரேட் வந்து 300 ரூபீஸ், 300 ரூபாய். இன்னைக்கு ஆக்சுவல் ரேட், அதாவது நீங்க எங்க போய் வாங்கினாலும் 300 ரூபாய். நான் கொரியர் சார்ஜோட சேர்த்தியே 170 ரூபாய்க்கு தரேன். எப்படி உங்களுக்கு அது வந்து அதுல ஒரு ரூபாய் லாபம் கிடையாது, ஒரு ரூபாய் லாபம் கிடையாது. ஆனா எனக்கு வேற விஷயத்துல லாபம் இருக்கு. ஆனா அந்த முருகர் கொடுக்கறது எனக்கு 1 ரூபாய் லாபம் இல்லை, வெறும் சந்தோஷம் மட்டும்தான். என் முருகரை வச்சு உங்க லைஃப்ல சில சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது எனக்கு பெரிய சந்தோஷம். அவ்வளவு, வேற ஒண்ணுமே யோசிக்கல. நீங்க சொன்ன மாதிரி டெய்லி முருகரை நான் பாத்துட்டே இருக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதுக்கான வேலைதான். அந்த சின்ன முருகர் உங்க பையில எப்பவுமே இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு. சில பேருக்கு எனக்கு இந்த கலர் ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, அதை கூட நான் பண்ணி கொடுக்குறேன். வெயிட் பாத்துட்டீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் கூட இருக்காது. நீங்க பையில தான் சும்மா ஒரு பையில ஒரு மினி பர்ஸ் வச்சு எடுத்துட்டு போறீங்களா, அதுக்குள்ள ஒரு வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, இந்த சின்னதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? நிறைய எங்க இருந்து? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா ரொம்ப ஊனமற்றவங்க, 2 காலுமே கிடையாதுங்க, சரிங்களா? 13 வருஷமா ட்ரை பண்றாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும். 13 வருஷமா நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயே ஆகணும்னு வேண்டுறாங்க. எக்காரணம் எதுவுமே நடக்கல. அவங்களால எப்படி போக முடியும்? கூட்டு போறதுக்கு யாரும் இல்ல. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, 2 இயர்ஸ்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, பாத்துக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா என்கிட்ட கூப்பிட்டு 1.5 மணி நேரம் அழுகுறாங்க. ரொம்ப, நான் இத்தனை வருஷம் ஏங்குறேன், என்னால போய் அந்த கோயிலை பார்க்க முடியல, நான் திருச்செந்தூர் போகணும்னு ஆசை, என்னால முடியல அப்படின்னு அழுகுறேன். எனக்கே அழுகாச்சு வருது, பேசும்போதே அழுகாச்சு வருது. அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தோணல. நான் யோசிக்கும் போது அப்படி இப்படின்னு சுத்தி பாக்குறேன். திடீர்னு பார்க்கும்போது சத்தியமா நடந்தது. முருகர் வந்து ஒரு 150 முருகர் நாங்க கலர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 100 முருகர் இருக்குங்களா, அதனால 300 ரூபாய். அந்த பொம்மையோட ரேட் 300 ரூபாய். நாங்க பார்க்கும்போது அந்த ஒரு 150 முருகர் அப்படி ஒட்டுக்கா நிக்கிறாரு. பரவாயில்ல, சந்தோஷம், வாங்கட்டும். அந்த அக்காக்காக நான் 100 ரூபாய்க்கு அந்த முருகர் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் 1 லட்சம் முருகர் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ள. மொத்தமா எல்லாத்துக்குமே 1 லட்சம் முருகர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு முடியும் காலையில எந்திரிச்சு எனக்கு குட் மார்னிங் போட்டுட்டு உங்க முருகரை பார்த்து தான் நாளை தொடங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பெருசா பணக்காரங்க ஆயிட்டீங்க, கோடியா சம்பாரிச்சிட்டீங்க. அப்பதான் உங்களுக்கு மனசு வரும் யாருக்கா ஏதாவது பண்ணணும். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. எனக்கு வந்து இப்பவே வந்துருச்சு. ஏன்னா நான் பண்ற வேலையை வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. காசா கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. முருகரா இப்ப நான் உங்ககிட்ட 300 ரூபாய் இன்னைக்கு கொடுத்துட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு 300 ரூபாய் கொடுன்னு அப்படின்னு கேக்குறீங்க, கொடுத்துட்டேன். அன்னைக்கு அந்த 300 ரூபாய் முடிஞ்சிடும். அன்னைக்கான இது முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் மறுபடியும் இன்னொருத்தவங்க கிட்ட போய் நின்று ஆகணும். அந்த இடத்த பூர்த்தி பண்றதுக்கு நான் முருகர் கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. முருகரை வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல, அவர் சின்ன சின்ன சேஞ்சஸ் அவர் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கையில அந்த முருகர் அவங்களுக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன். அந்த 100 ரூபாய் எதுக்குன்னா, நான் இலவசமா வாங்கிடக்கூடாது, தானமா வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 100 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன். இன்னைக்கு அது
வேற லெவல்ல போய் ரீச் ஆகி நிக்குது. இப்போ நீங்க அன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ 1,00,000 பேருக்கு வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. இப்போ இது நீங்க அன்னைக்கு வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது. 1 கொடுக்கும் போதோ 2 கொடுக்கும் போதோ இல்ல 10 கொடுக்கும் போதோ உங்களுக்கு தெரியாது. ஆனா 1,00,000 கொடுக்கும் போது சே நம்ம வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ எனக்கு இதுல ஏதாவது லாஸ் இருக்கு, இல்ல எனக்கு இது இந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல பிசினஸ் ரீதியா பேசணும்னா 100 ரூபாய்க்கு முருகர் கொடுத்தேன் பாத்தீங்களா, இன்னொரு சைட்ல என்னோட முருகர் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு 30 முருகர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். இது கூட சேர்ந்து சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது, என்னோட பிசினஸும் டெவலப் ஆகுது. ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற போய் என்னோட பிசினஸ் டெவலப் ஆகுது. அன்னைக்கு நான் அந்த முருகர் கொடுக்கும்போது எனக்கு ஃபாலோவர்ஸ் 13,000 பேர். இன்னைக்கு நான் 80,000 தொட போறேன். அப்ப என்னாச்சு, அவரை நம்பினேன், கொடுத்தேன், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவர் எனக்கு திருப்பி கொடுத்தாருன்னு ஒரு சந்தோஷம். அவ்வளவு வேற ஒண்ணு இல்லை. சில பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்தா போதும். அவ்வளவு வேற ஒண்ணு எனக்கு அது தேவையில்லை. அதுதான் நினைச்சு இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 100 ரூபா முருகர் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி நாங்க சில இதுல பார்த்தோம் 100 ரூபாய்க்கு ஐயப்பன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே என்ன மாதிரி ஐயப்பன் வந்து இது ஒருத்தங்க என்கிட்ட சொன்ன கதை. 2,000 ரூபாய்க்கு பணம் கடன் வாங்கி நான் ஒரு கட்டு கட்டி கோயிலுக்கு போறேன். சரிங்களா, 2,000 ரூபாய்க்கு நான் கடன் வாங்குறேன். இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு 300 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க, 200 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு போகணும் ஆசை இருக்கு. ஆனா ஒரு போட்டோ வாங்குறதுக்கும் கூட அவங்களுக்கு ஒரு இது இல்ல. இன்னைக்கு ஒரு போட்டோ வாங்கணும், ஒரு ஃப்ரேம் வாங்கணும், ஒரு 500 ரூபாய் ஆகுங்களா, குறையாம 500 ரூபாய் ஆகும். அது வீட்டுல வைக்கணும். அதுல கிடைக்கிற சந்தோஷத்தோட இந்த 100 ரூபாய் முருகர், அதாவது கிருஷ்ணன், அந்த நீங்க சொன்ன மாதிரி ஐயப்பன், அவரை வாங்கி அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிடும் உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கும். கண்டிப்பா நீங்க போற இடத்துக்கு எடுத்துட்டு போலாம். அவரை கண்டிப்பா கையில எடுத்துட்டு போலாமா, நீங்க எங்க போறீங்களோ அங்க. இப்ப டேபிள்ல வேலை செய்றீங்க, டேபிள்ல முன்னாடி அழகா அவர் வச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லா அவர் கூடயே டிராவல் பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்டுக்கு நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அப்படியே ஒவ்வொன்னா போகுது. இனி ஃபியூச்சர்ல இந்த 100 ரூபாங்கிறது எல்லாத்துலயுமே தொடரும். இப்ப கிருஷ்ணர் யார் வேணாலும் நான் 100 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன், வாங்கிக்கங்க, கூடவே வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுங்க. அவ்வளவு, வேற ஒரு கான்செப்ட் இல்லை. மெயினா அதாவது காலேஜ் செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சுங்க, லீவ் விட்டாங்க. அப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஓப்பனா சொல்லணும்னா பொண்ணுங்களா இருப்பாங்க நிறைய. காலேஜ் போனாலே ஒரு இது 10 நாள் தான் இருக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுறதுக்கு. என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல வந்து திருச்செந்தூர் போலான்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வரைக்கும் முருகர்னா ஒரு பக்தி, அதோட சரி. நான் என்ன பண்ணிட்டேன், ஜாலியா வீட்டுல கூட்டு போறாங்களே ஜாலியா பஸ் ஏறி கிளம்பி போயிட்டேன். போய் எங்க காலையில ரூம்ல தங்கும் போதுதான் யோசிக்கிறாங்க, வீட்டுல யோசிச்சுட்டு 2 பேருக்கு மொட்டை அடிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. ஆனா எனக்கு புரியவே இல்லை. நான் காலேஜ் போன 10 நாள்ல மொட்டையோட எப்படி போறது? நான் படிக்கிறது இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய எல்லாருமே இருப்பாங்க. மொட்டையோட போன ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும்ல. அதாவது ரூம்ல இருந்து கோயில் மொட்டை அடிக்கிற தூரம் வரைக்கும் சண்டை போட்டுட்டே தான் போனேன். சாப்பிடல, துணி மாற்ற மாட்டேன்னு என்னென்னமோ சொன்னேன். நீ மொட்டை அடிச்சே ஆகணும். எங்க அப்பா வந்து புடிவாதமா புடிச்சு மொட்டை அடிக்க வச்சிட்டாரு. அழுதுட்டே போய் கடல்ல குளிச்சேன். உண்மையாலுமே கண்ணுல தண்ணி ஊத்துது. மொட்டை அடிச்சுட்டாங்க, மீசையெல்லாம் எடுத்துட்டாங்க, எப்படி இருக்கும். அப்படியே போய் கடல்ல குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு அந்த அழுகாச்சோடய சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து 2 நாள் சாப்பிடவே இல்லை. கோவத்துல சாப்பிடல. 2 வருஷம் காலேஜ் முடியுது, படிச்சு முடிக்கிறேன், இந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது, பிசினஸ் ரீதியா ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. யார் எதுவுமே யோசிக்கல, அம்மாட்ட மட்டும் சொல்றேன், இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு நான் முடி விடுறேன்னு ஆசைப்படுறேன், முடி விட்டுறேன், மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு. 11 மாசம் ஃபுல்லா முடி விட்டு ஒரு சின்ன முடி உதிராம பார்த்து அந்த கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு அதே கடல்ல குளிக்கும் போதே எனக்கு யோசிக்கிற தோணுது. அன்னைக்கு நீ வந்து எனக்கு மொட்டை அடிக்கும் போது என்னை பார்த்து அழுதுட்டு போனில, எனக்கு முடி கொடுக்க மாட்டேன்னு நீ அழுது இல்ல, இன்னைக்கு உன்னையவே அந்த அடிக்க வச்சுட்டேன் பாத்தியா. சத்தியமா சொல்றேன், அந்த மொட்டையை அடிச்சுட்டு வந்து 13வது நாள் என்னோட பிசினஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. பெரிய சேஞ்சஸ், ஒரு பெரிய ஆர்டர், ரொம்ப பெரிய ஆர்டருங்க. அந்த மொட்டையோடயே தான் அந்த ஆர்டரையும் போய் கேட்க போனேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மொட்டைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு. உண்மையாலுமே மொட்டை அடிச்சாச்சு, சென்னை போறேன், ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி. அவங்க கிட்ட போய் அந்த அம்மாவை பார்த்து பேசுறதே பெரிய விஷயம். நேரடியெல்லாம் பேச முடியாது. என் நேரத்துக்கு அந்த அம்மா நேர்ல இருக்காங்க, நான் மொட்டையா இருக்கேன், மொட்டை முடியோட இருக்கேன். அவங்க பாக்குறாங்க, என்னை பத்தி பேசுறாங்க, என்னோட பிசினஸ் டீல்ஸ் பேசுறாங்க. இன்னைக்கு வந்து இயர்லி ஒரு 15 lakhs அந்த அம்மாக்கு மட்டும் நான் பொம்மை டெலிவரி பண்றேன். அப்படியே சேஞ்ச். இது வந்து வெளி மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது உள்ள உங்களோட ஆன்மீக பாதையிலயோ இல்லைன்னா டிவோஷனல் பாதையிலயோ உங்களுக்கு எப்படி இது? ஆன்மீக பாதை டிவோஷனல் பாதைன்னு போயிட்டாலே நான் ஏமாத்துறேங்கிற ஃபீல் வந்துடும். இல்ல மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு இல்லைங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து இதை பிசினஸா பார்க்கல, சில விஷயங்கள் வந்து லைஃப்ல இன்வால்வ் ஆகி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கு. இதை வந்து சோசியல் மீடியாலே உங்களுக்கு தெரியாம இல்ல, நிறைய பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அதை வந்து சிலது நம்மள அஃபெக்டும் பண்ணும், மேலே ஏத்தி அந்த மாதிரி சில சேஞ்சஸ் லைஃப்ல நடந்தது. அதனால நான் அந்த பக்கமே போல. நான் எப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் போறேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் தாட் மட்டுமே தான் என் லைஃப்ல என்ட்ரியா இருக்கு. அதுவுமே எனக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றங்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எனக்கு இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, நான் ரோட்ல போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க வந்து அந்த நம்ம கொடுக்குற காசு ஏதாவது தப்பாவே யூஸ் பண்றாங்கனாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல,
இன்னைக்கு இருக்க நிலைமையில அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு பக்கத்துல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. நீ தண்ணி அடி, உனக்கு பிடிச்சத பண்ணிக்கோ, சந்தோஷமா இரு, என்னால முடிஞ்ச ஒரு 100 ரூபாய் கொடுத்து வந்துடுறேன். இது வந்து என்னோட சேஞ்சஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி காசு செலவு பண்றேன், கொடுத்துருவேன். நான் நேத்து முடி சொல்றேன், நேத்து முடி நம்ம காந்திபுரம் பாலத்துக்கு கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆந்திராக்காரரு 2 காலுமே இல்ல, அப்படியே அந்த இது வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நான் பார்த்துட்டு என்ன ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் ஆந்திரால இருந்து வந்திருக்கேன், எனக்கு வந்து ஊர்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க, நான் என்ன பண்றேன்னு தெரியாம இங்க திருட்டு ட்ரெயின் ஏறி இங்க வந்து இறங்கிட்டேன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நிக்கிறாரு. என்ன ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்டேன். இல்ல இன்னொருத்தர் எனக்கு சாப்பிட கொடுத்துட்டாரு, வேற ஏதாவது வேணுமா, உங்களுக்கு வேலை வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கூட்டு வந்து என் கம்பெனில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க, நான் ஊருக்கு போகணும், எனக்கு வந்து காசு வேணும், நான் 500 ரூபாய் கொடுத்து சாப்பாடு வாங்கி தரேன்னு கேட்டேன். வேண்டாம், நான் சாப்பிட்டேன், 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க ஊருக்கு சந்தோஷமா போங்க. நிறைய சேஞ்சஸ். இந்த மாதிரி அந்த 100 ரூபா மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, 100 ரூபா கொடுத்தது அது அப்படியே சின்னதெல்லாம் என்ன அப்படியே நிறைய மாத்துது. என் லைஃபோட லெவலும் அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு எங்கிட்ட வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஆயிட்ட பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தேடி வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, அந்த அளவுக்கு நானும் உயர்ந்திருக்கேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா திருச்செந்தூர் போகாம என் லைஃப் ரன் ஆகாது. கண்டிப்பா 3 மாசத்துக்கு கண்டிப்பா 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மா என் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, திருச்செந்தூர் போறியா. ஆமா, தூங்கும் போது அம்மா முகத்தை பார்த்தாதான் தூக்கம் வரும்னு சில பேர் இருப்பாங்க, ஒய்ஃப் முகத்தை பார்த்தாதான் தூக்கம் வரும். அந்த மாதிரி எனக்கு அவரை பார்த்தாதான் லைஃப் ரன் ஆகும்னு ஒரு பிக்சட் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நான் வந்து ரவிவர்மா ஓவியம்ல இருந்து அததான் நான் வந்து பொம்மையா பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சிலை செய்யறது. உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி கிடைச்சது? அந்த ஆர்ட்ல இருந்து நான் ஏன் அதை வந்து ஒரு சிலையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எப்படி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றோம், அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில ஒரு மியூசியம் இருக்கு ஜஸ்ட் ஃபார் இந்த பேப்பர் மேஸ் ஐட்டம்ஸ்க்கு மட்டும். ஓகே, அந்த மியூசியம்ல செய்யப்பட்ட ஒரு ரவிவர்மா பெயிண்டிங்ல இருந்து செய்யப்பட்ட ஒரு பொம்மை, அதுதான் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை கொண்டு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, மொத்த தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பொம்மைக்காரங்களையுமே அப்ரோச் பண்றாங்க. யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அவங்கள, அவங்களோட குரோத்தை வந்து தெரியல அவங்களுக்கு. எங்கிட்ட வராங்க, ஃப்ரீயா பேசுறாங்க, மைண்ட் விட்டு நல்லா ஜாலியா பேசுறாங்க, அவங்களோட நீட் என்னன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து என்னோட சொல்லிட்டேன். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு, நாங்க ரிசர்ச் பண்ண வரைக்கும்ங்கிறாங்க. எனக்குமே தெரியாது உண்மையாலுமே, இப்போ வரைக்குமே அவங்க சொல்லிதான் இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் அதில் ஆச்சு. அது அவங்களோட மெயின் மோட்டிவ் அதுதான். நான் அதை பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே கொலு வச்சா வந்து பல இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்க்கும்போது நல்லா பல இருக்கணும், நம்ம கொலு வந்து அந்த தெருவே பேசணும். இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் தாட் தான் இப்ப இருக்கிற நிறைய ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு இருக்கு. வயசானவங்களுக்கு என்னன்னா, தன்னோட கொலு பொம்மைகள் வந்து எவ்வளவு வருஷம் படி ஏறி பூஜை ஆகுதோ, கோயில்ல இருக்கிற சாமியை விட ஒரு பவர்ஃபுல்லான பொம்மையா அது மாறுறதுக்கு வாய்ப்பு. ஒரு கோயில டெய்லி அபிஷேகம் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டே வராங்கல்ல, அப்ப அந்த பொம்மையோ அந்த கோயிலோட கணக்கு வந்து அந்த வருஷங்களை பொறுத்து தான் பவர் ஆகும். அதே மாதிரி உங்க கொலு படியில இருக்கிற பொம்மைகள் எத்தனை வருஷம் அட்டன் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொம்மையோட பவர் அதிகமாகும். இது வந்து ஒரு பேசிக் நீடு. இது வந்து இதுதான் வந்து ரூல். இந்த ரூலை பிரேக் பண்ணி அந்த 80 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பொம்மைய மறுபடியும் நம்ம ரீக்ரியேட் பண்ணி இப்போ அவங்க கொலு படி கொண்டு போகணும். இதுதான் கான்செப்ட். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 80 வருஷம் ஒரு பொம்மையை பழமையாக்க முடியாது, கஷ்டம். 80 இயர்ஸ் பண்ண பொம்மையை இன்னைக்கு ஒரு பொம்மை நீங்க 80 இயர்ஸ் பொம்மை வாங்கினா 1.25 லட்சம் ரூபாய் வரும். கொலு பொம்மைகள் ரீசேல் பண்றாங்க, வீட்டுல வச்ச பொம்மைகளை 80 இயர்ஸ் பொம்மையான பழமையான பொம்மைகள் 1.25 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ஒரு பொம்மை. ஏன்னா கோயில்ல இருக்கிற சாமியை விட பவர் உண்மையா. ஏன்னா அந்த அளவுக்கு பூஜைகள் நடந்திருக்கு, எல்லாமே இருக்குங்கல்ல. அதனால அதை நான் பண்ண முடியாது. இருந்தாலும் மக்கள் மன சந்தோஷத்துக்காக நான் பண்ணலாமேன்னு தான் இந்த ரீக்ரியேஷன் ஒர்க் வந்து பண்ணேன். அப்போ ஒரு ராமர் செட்டு எங்கிட்ட உள்ள என்ட்ரி ஆகுது. 2 அடி ராமர் செட்டு. மொத்தம் ஒரு பேப்பர் மேஸ்லயே ஃபர்ஸ்ட் செஞ்ச பொம்மை 86 இயர்ஸ் கரெக்டா. நான் எங்களோட தொழில் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல ஆரம்பிச்ச பொம்மை இப்ப வரைக்கும் இருந்திருக்கு. என்கிட்ட என்ன தேடி வருது, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா என்கிட்ட வந்துருச்சு. அந்த பொம்மையை ரீக்ரியேட் பண்றேன். அவங்க எப்படி கலர் ஃபாலோ பண்ணாங்களோ, அதாவது கரண்ட் கிடையாது, எந்த ஒரு மிஷின்ஸ் கிடையாது, ஆனாலும் பொம்மை செய்யறாங்க. அப்ப இருக்கிற டெக்னாலஜி மட்டும் வச்சு இப்படிதான் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை மட்டும் வச்சு பண்ணிருக்காங்க. அதே ஃபாலோ பண்ணி அதையவே யூஸ் பண்ணி அதை மட்டுமே நான் அப்படியே பண்ணேன். இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாலே இந்த மெட்டீரியல், இந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகம். 5000 ரூபாய்க்கு அந்த ராமர் செட்டை கொடுத்தா வாங்கறதுக்கு ஆள் இல்ல. நான் செஞ்ச வேலைய வாங்கறதுக்கு 15000 ரூபாய் கொடுத்து வாங்கறதுக்கு ஆள் இருக்கு. அந்த ஒர்க் டீடைலிங் அந்த ஒர்க் பண்ணதுக்காக. அப்ப அந்த வயசானவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நான் அதனால அந்த ஆன்டிக்க
இப்ப எல்லா பொம்மையிலுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வெறும் சரஸ்வதி மட்டும் வச்சிருந்தேன். இன்னைக்கு எல்லா பொம்மையிலுமே நான் ஆன்டிக் கொண்டு வந்துட்டேன். நல்ல இது இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, அதனாலதான். இது இப்ப நீங்க அதுல ரெஃபரன்ஸ் எடுக்கிறது அந்த ஆர்ட்ல இருந்து எடுக்கிறீங்க. கண்டிப்பா. அப்போ அவர் அதுல யார் இன்வால்வ் ஆறாருன்னா அந்த ரவிவர்மா வராரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் செஞ்ச பொம்மை வந்து ரவிவர்மாவோட பெயிண்டிங்கை வச்சுதான் செஞ்சாங்க. 80 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கிடையாது, போன் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க பெயிண்டிங் மட்டும், அதாவது ஒருத்தவங்க வரையப்பட்ட சிற்பின்னு ஒருத்தர் இருக்காரு, ரவிவர்மா ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி இந்தியன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நம்மளோட கல்ச்சர்ஸை கரெக்டா வரைவாங்க. அவங்களோட போட்டோவா வாங்கி அதுல செஞ்ச பொம்மை அது. அப்போ அது ஃபாலோ ஆகுதுங்களா? இன்னைக்கு நீங்க போனை திறந்தா டக்குன்னு ஒரு போட்டோவை பார்த்து அப்படியே செஞ்சிடலாம். அப்போ அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தவங்க வரைஞ்ச ஒரு போட்டோ இருக்கும், அதை எடுத்துதான் வரைஞ்சிருப்பாங்க. அப்படி வரைஞ்ச பொம்மை தான் அந்த சரஸ்வதி. அதுல இருந்து இப்ப அப்படியே ஃபாலோ ஆகி 80 வருஷம் கழிச்சு எங்கிட்ட தேடி வந்து. அது இப்போ உங்களோட வேலையில அது ஒரு மெயின் அங்கமா இருக்கு. கண்டிப்பா என்னை இன்னுமே வளர்த்திருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா கலெக்டர், எக்ஸ் கமிஷனர் கோயம்புத்தூர்ல, அவங்க கிட்ட எல்லாம் நான் அந்த பொம்மை கொடுத்துருக்கேன். நான் சொன்ன அந்த முருகர் இருக்கு பாத்தீங்களா, 5000 rupees முருகன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இங்க பூம்புகார்னு ஒரு ஷோரூம் இருக்கு. அந்த ஷோரூம் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன டெவலப் பண்ணுச்சு. நான் வந்து முதல்ல என்ட்ரி ஆகி லைஃப்ல வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவர்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி மெயினா ஒரு முருகர் வந்து நான் அந்த பூம்புகார்ல டிஸ்பிளே வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம ஊர் எக்ஸ் கமிஷனர் அம்மா ஒருத்தாங்க, கேரளேட் அவங்க. அந்த அம்மா வந்து பூம்புகாருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அந்த முருகரை பாட்டாங்க, இந்த முருகர் பண்ண பையனை கூப்பிடுங்க, அவன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்ப உடனே கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு பாராட்டி என் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு அந்த முருகரை வாங்கிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு போனாங்க. எக்ஸ் கமிஷனர் அங்க ரேஸ் கோர்ஸ்ல இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பெருமையா நடந்திருக்கு. நான் எங்க ஆடிஷன் அவார்டு வாங்கியிருக்கேன், தமிழ்நாடு எங்க ஆடிஷன் அவார்டு. இப்ப டிஸ்ட்ரிக்ட் அவார்டுக்கு வந்து நாமினி. இப்ப 2024 டிஸ்ட்ரிக்ட் அவார்டு நான் நாமினி. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வெளியிலே தெரியல, நீங்க சொல்லவும் தான். நான் மெயின் எல்லாத்துக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதுல இருக்க பிளஸ் பாயிண்ட்ஸே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு என்னடா போனா ஒரு 80,000 மாசம் சம்பாதிக்கணும், லைஃப் அப்படியே மூவ் ஆன் பண்ணிடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல நான் அப்பவே பிரேக் பண்ணிட்டேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு 20 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி என்னோட ரிலேஷன்ஸ்ல பொம்மை செஞ்சவங்க யாருமே இந்த வேலையில இல்ல. யாருமே இல்ல, நீங்க மட்டும். ஆமா, ஒரு 13 செட் ஆஃப் குரூப் கமிட்டிஸ், ஒரு 15,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 3-4 பேர் தான் நாங்க வந்து இந்த பிசினஸ் ஃபாலோ பண்றோம். மீதி யாருமே இல்ல. 20 வருஷம் கழிச்சு நீங்க எங்கிட்ட ஒரு கிறிஸ்டர் வாங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் சொல்றத ரேட்டு ஏன்னா செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அப்ப நான் தானே, அப்ப நான் என் ஃபியூச்சர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட லைஃப் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் தான் ராஜா, நான் சொல்றத நடக்கும். இப்போ இப்ப சொல்றீங்களா யாருமே இல்ல, இதுக்கு என்ன ரீசன் இப்படி எல்லாரும் போறாங்க? இல்லன்னா வர மாட்டேங்கிறாங்க, ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த லைஃப்ல மூவ் ஆன் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நிறைய கட் ஆகுது. நீங்க ஃபாரின் போக முடியாது, அப்ராட் போக முடியாது, எங்கேயும் வேலை செய்ய. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரோட்ல போய் நீ கடை போட்டு உட்காந்து வியாபாரம் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். விநாயகர் சதுர்த்திக்கு ரோட்ல ஒரு துணியை விரிச்சு 25,000 ரூபாய் சேல்ஸுங்க, வெறும் 25,000 ரூபாய் சேல்ஸுக்கு 3 நாள் வெயில்ல உட்காந்து நான் வியாபாரம் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு விநாயகர் விற்கிறேன். அப்போ அந்த ஸ்டார்டிங்ல அந்த வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு யாரும் ரெடியா இல்லை. அதை தப்பா நினைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட சும்மா போலிதான். நான் போட்டிருக்க உண்மையான ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ட்ரௌசரும் டிஷர்ட் தான், ஃபுல்லா பெயிண்டா இருக்கும். ஏன்னா என்கிட்ட 33 பேர் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்தா அடுத்தவங்களுக்கு பிடிக்காது, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு மாசம் ஒரு 80,000 சம்பாதிக்கலாம், ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாமா? என்னோட மந்த்லி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 6.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். ஓ சூப்பர். அப்படியே இன்னும் இம்ப்ரூவ் ஆகி தான் வந்துட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது வாடகை வீடு தான் 5,000 ரூபாய் வாடகை. இன்னைக்கு நான் 86 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன். யாருக்குமே தெரியாது. உங்களோட லைஃப் நீங்க வந்து லிமிட்டா செட் பண்ணிடுறீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேல தாண்டி போக போறது இல்ல. 40 வயசு வரைக்கும் அந்த 1 லட்ச ரூபா தான். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் எடுத்தேன், ஹாப்பியா இருக்கேன். இப்போ சொன்னீங்க நீங்க 6 லட்ச ரூபாய் இன்கம் வருதுன்னு. இது ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சுதான் இது இன்கம் பேஸ்டாவும் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த பிசினஸ் எடுத்தீங்களா? இன்கம் காண்டி தான் பண்ணீங்களா? இல்ல எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னு வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் திங் ஃபீல்டு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது திங் நான் சொன்ன மாதிரி என் சொந்தக்காரங்களாம் உட்காந்து பேசினாங்கல்ல, அப்ப அவங்களோட சொத்து மதிப்புல மைண்டுக்குள்ள ஏறிச்சு. அது ஒண்ணு. மூணாவது என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை நான் செய்யறேன். என்னை வந்து ரூல் அவுட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. சரிங்களா? 6 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுனாலும் நான் ஓனர், எப்படி வேணா வேலை செஞ்சுக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன். அந்த ஒரு மைண்ட் தாட் தான். நான் வந்து ஓனர் ஆக போறேன், யார்கிட்டயும் போய் வேலை செய்யணுங்கிற மைண்ட் தாட்ல
நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோமோ அதுக்கான அமௌண்ட் கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம எஃபோர்ட் போறோம் கிடைக்குது. 1:30 வரைக்கும் நைட் ஒரு 1:30 வரைக்கும் வேலை செய்வோம். தூங்கி இருக்கவே மாட்டோம். 3 நாள் தூங்கி இருக்க மாட்டோம். அது தாண்டி ஒரு 10 நாள் ரெஸ்ட் இருக்கும். கேட்க போறக்கு ஆள் கிடையாது. ஆனா என்னோட ஏர்னிங்ஸ் இருந்தே இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. எங்க அப்பா நான் பார்த்தேன் பாத்தீங்களா, அவர் அப்படிதான் இருந்தாரு. அப்போ அதே பார்த்து நானும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம எஃபோர்ட் போட்டா நமக்கு அமௌண்ட் கிடைக்க போகுது. என்ன வேலை, நீங்க டை கட்டிட்டு கம்ப்யூட்டர்ல தட்டுறீங்க, உங்களுக்கு அது அமௌண்ட் தராங்க. நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து என்னோட எஃபோர்ட் போறேன், அதுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்குங்கிற ஒரு ஃபீல் தான். பிடிச்சதுலயும் சம்பாதிக்கலாம், அவ்வளவு ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு பிசினஸ் பிடிச்சிருக்கு, செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, வீட்டுல வேணாங்கிறாங்க, ஆனா அதுல ஒரு லிமிட் செட் ஆயிருச்சு, அதை தாண்டி போறது இல்லை. நான் அப்படி இல்லை. எங்க ஃபேமிலிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணேன், என்னால முடியும்னு நம்பினேன், இந்த ஃபீல்டு தான் வேணும்னு சூஸ் பண்ணிட்டேன். மனசார சந்தோஷமா இதுதான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டப்பட்டாங்க. நீ என்னடா மறுபடி கையழுக்காவே உட்கார போற, பொம்மை செய்ய போறங்கிற, ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்ண போற. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு இருந்த பேச்சு. இப்போ நீங்க என்னை தேடி கஸ்டமர் வராங்க, ரோட்ல எல்லாம் போய் உட்காரல, படிச்சதை வச்சு டிஜிட்டலா எப்படி இந்த மூவ் ஆன் பண்ணுமோ பண்ணி இது ஒரு செட் ஆஃப் இதுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப என்ன பார்த்து பொம்மைக்காரங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நான் எப்படி வீடியோ போட்டு கஸ்டமர்ஸ் ஆன்லைன் பண்றேன்னா, டெக்ஸஸ்ல இருந்து மெசேஜ் வருதுங்க. இப்ப இது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. இன்னைக்கு இதுல நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து கால் ஒருத்தவங்க உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நடக்குது. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 3 நிமிஷம் உங்களால மூச்சு விடாம இருக்க முடியுமா? முடியாது. 1 நிமிஷம் முடியாது. அப்ப நீங்க குளத்துல கொண்டு போய் போடுறீங்க, அதுல இருக்கிற உயிரினங்கள் எப்படி இருக்கும், அடைச்சிடுறீங்க, அதை போட்டு அடைச்சிடுறீங்க, நவரவே முடியாது. அதை யோசிக்கிறதே இல்ல அவங்க. அப்போ அரசன் கரெக்டா இல்லைன்னா கூட மக்கள் கரெக்டா இருந்தா நாடு நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்துட்டாலே போதுங்க. பெரிய பெரிய முதலையோட எல்லாம் நான் போய் சண்டை போட்டேன். எவ்வளவு பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ், எனக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆச்சு. எல்லாமே எங்களுக்கு பண நீட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பணத்தை ரொட்டேட் பண்ணி இதுலயே எங்களை முடிச்சிட்டாங்க. எங்களோட பிசினஸே பாத்தீங்கன்னா சீசன் பிசினஸ். வருஷத்துல 30 நாள் தான் சம்பாதிக்க முடியும். கொரோனா வந்தது, என்கிட்ட உண்மையா சொன்னா 16 லட்சம் ரூபாய்க்கு பொம்மை இருந்தது, அப்படியே ஸ்டாப். ஊனமற்றவர்களா, கண்ணு தெரியாதா, காது கேட்காதா, வாய் பேச முடியாதா, கண்டிப்பா வாங்க, நான் வேலை தரேன். உங்களால ஒரு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு என்கிட்ட earn பண்ண முடியும். திருநங்கைகள் இருக்காங்க பாத்தீங்களா, ஏதாவது பேசுமே அவங்க கிட்ட, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம்னு எனக்கு மனசு தோணுச்சு. நான் கேட்கறேன் அவங்க கிட்ட, ஏன்கா என்னாச்சு அப்படின்னா, டீ கடைக்கு வேலைக்கு போன தம்பி, ஆனா அந்த கடைக்கு உள்ள நான் போனதுக்கு அப்புறம் வியாபாரமே கம்மியான மாதிரி தோணுச்சுன்னு சொல்லி 3 நாள் என்னை வேலையை விட்டாங்க. நான் இருக்கேன்னு டீ கடைக்குள்ளேயே வரக்கு பயப்படுறாங்க தம்பி அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. ரொம்ப சாதாரணமா சிரிச்சுட்டே சொல்றாங்க. எனக்கு அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு, எனக்கு ஒரு குரூப் ஆஃப் பசங்க இருக்காங்க, நான் அவங்க கிட்ட இது டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம பண்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிரான்சிஸ், அதாவது திருநங்கை அம்மாக்களுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். இப்ப அது நான் த ஹிந்து இருக்கு பாத்தீங்களா, அவங்க மூலியமா சில ஹெல்ப்ஸ் கேட்டிருக்கேன், அவங்க பார்த்து பண்ணி தரேன் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்க, தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் இருக்க அத்தனை திருநங்கைகளுக்கும் நான் வேலை தரேன். யாரையுமே நம்ப வேண்டாம், நீங்க முதலாளி, திருநங்கைகள் அவங்களே முதலாளி, அவங்களே வேலை செய்யணும்.